இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுறதோட ப்ரோஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஃபண்ட் ஹவுஸ், லாங் டர்ம் ஹிஸ்ட்ரி வந்து நிறைய ஃபண்ட் மேனேஜர் வந்து இதில் செயல்பட்டு இருக்காங்க. ஃப்ளெக்ஸி கேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி அலோகேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லாங் டர்முக்கு நல்ல ஒரு ஃபண்டு, அது மாத்திரம் இல்லாமல் நல்ல ஒரு இவங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டைவர்சிஃபிகேஷன் இருக்குது. இந்த ஃபண்டில் கான்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டில் இருக்கிற அந்த க்ரோத் ஸ்டாக்ல வந்து அதாவது அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் வேல்யூ ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இது கொஞ்சம் நேரம் எடுத்து தான் முதலீடு பண்ணி அவங்க உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு ரிட்டர்ன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டில் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் மாறி இருக்காங்க. அது ஒரு கான்ஸாக இருக்குது. பட் இந்த ஃபண்டுக்கு இன்னும் ஃபண்ட் மேனேஜர் யார் வர்றாங்களோ அவங்க திருப்பி இந்த ஃபண்டை வந்து நல்லபடியாக எடுத்துகிட்டு போகும் பட்சத்தில் நல்ல ஒரு ரிட்டர்னை பார்க்க முடியும். இந்த ஃபண்டில் SIP முதலீடு வந்து ஒரு 10,000 ஒரு நபர் வந்து 10 வருஷம் முதலீடு பண்ணியிருந்தால் அவருக்கு வந்து 15% வந்து அவரேஜான ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. இது பங்கு சந்தையில் பல இறக்கங்கள் நடந்ததுக்கு அப்புறம் நான் உள்ள நிகழ்ச்சி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படி பார்க்குறப்ப நீங்கள் பண்ணின முதலீடு வந்து இந்த 10 வருஷத்தில் வந்து ஒரு 12 லட்ச ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க. அது இன்னைக்கு ரேட்டில் பார்க்குறப்ப ஒரு 28 லட்ச ரூபாவாக இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டான உள்ள விஷயங்கள் தான் இது. ஸோ இப்படியெல்லாம் வந்து ஃபியூச்சர்லேயும் அஷ்யூராக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஏன்னா பங்கு சந்தை முதலீடுங்கிறது நீங்கள் ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. லாங் டர்ம் வச்சுட்டு நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு லாங் டர்ம் ஹிஸ்ட்ரி நம்ம இந்த ஃபண்டில் பார்த்தாச்சு.